ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணெய் குடிக்காமல் மசாலா உதிராமல் நல்ல சூப்பராக மொறுன்னு டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது இங்கே நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை விட இன்னும் நீங்கள் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம காலிஃப்ளவர் பூவை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பூ எடுத்திருக்கேன். இப்போது 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு அரை வேக்காடு இந்த பூ நல்லா வெந்து வரணும். முழுமையாக வேக தேவையில்லை, அரை வேக்காடு வெந்து வந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு கத்தியால் குத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்கணும். இப்போது இந்த பூவை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து நம்ம எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணியில் போட்டதும் எடுத்துடக்கூடாது, ஒரு அரை வேக்காடு வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 1/3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய பூவாக எடுக்கிறீங்கன்னா அரை கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது சோள மாவு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நான் மீடியம் சைஸ் பூவுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இப்போ மாவோட எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட இப்போ பொடியாக கட் பண்ணின கறிவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கலருக்காக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மாவை கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா இதை பிரட்டி விடுங்க. மசாலா அந்த பூவில் நல்லா கோட்டாகி வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா காலிஃப்ளவரோட நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டாக இருக்கணும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா ஒரு காலிஃப்ளவர் பூவாக இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. தனித்தனியாக இந்த மாதிரி போடுங்க. மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக போடுங்க. போடும்போது இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதிக அளவு எண்ணெய் சேர்த்து தான் இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும்னு இல்லை, குறைவான எண்ணெயிலேயே அழகாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு மசாலா எண்ணெயில் பிரியாது. அதே மாதிரி இந்த அளவில் நீங்கள் சேர்த்து செய்யும்போது எண்ணெயும் குடிக்காது. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துட்டு இதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.